அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பெண்ணுக்கு நீதி அப்படின்ற கவிதையை பார்க்கலாம். இந்த பெண்ணுக்கு நீதி அப்படின்ற கவிதை திருமணமாகாத திருமண வயதில் உள்ள பெண்களுக்காக எழுதப்பட்ட கவிதை. 2026ல் எவ்வளவோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருச்சு. ஆனாலும் இன்றைக்கும் காதல் திருமணங்கள் மறுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் பாரதிதாசன் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்களே தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கவிதை எழுதியிருக்காரு. பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தாங்களே தேர்ந்தெடுக்கிறது இன்றைக்கு கூட அவ்வளவு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சினிமால, சீரியல்ல, சமூக வலைதளங்கள்ல காதல் திருமணம் அதிகமாக பேசப்படுதே ஒழிய நம்மளுடைய சாதாரணமான மிடில் கிளாஸ் குடும்பங்கள்ல காதல் திருமணத்துக்கு இன்றைக்கும் எதிர்ப்பு இருக்கு. சுற்றத்தாருக்கு பயந்து, சொந்தக்காரங்க என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயந்து, 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே அப்படின்னு பயந்தே காதல் திருமணங்களுக்கு தடைகள் விதிக்கப்படுது. பெண்கள் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்ட இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமாயிட்ட இந்த காலகட்டத்திலேயும் காதல் திருமணங்கள் மறுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? அதாவது பாரதிதாசன் அவர்கள் வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? அப்ப பெண்கள் பொதுவெளிக்கு அனுமதிக்கப்படாத சமயம். ஏதோ ஒரு சில பெண்கள் மட்டும் அன்றைய காலகட்டத்துல படிச்சு தங்களுக்கான வாழ்க்கையை தாங்களே அமைச்சுக்கிட்டாங்க. ஆனா பல பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அனுமதிக்கப்படல. அப்புறம் எப்படி அவங்க படிச்சு தங்களோட வாழ்க்கையை தாங்களே தேர்ந்தெடுக்கிறது? அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாரதிதாசன் அவர்கள் இந்த பெண்ணுக்கு நீதி அப்படின்ற கவிதை எழுதியிருக்காங்க. இதனாலதான் அவர் புரட்சி கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரியார் போன்ற பெரியோர்கள் நிறையவே பாடுபட்டிருக்காங்க. பெரியாருடைய சிந்தனைகளையும் கொள்கைகளையும் கவிதைகள் வழி தந்தவர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த கவிதையும் திருமணமாகாத திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அறிவுரை சொல்ற விதமா அமைஞ்சிருக்கு. திருமண வயதில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே இந்த பெண் பார்க்கும் படலம் அப்படின்ற ஒரு கட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இந்த பெண் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்றது, எப்படி தைரியமா முடிவெடுக்கிறது, எப்படி நம்மளுடைய சொந்தங்களை சமாளிக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த கவிதையில அவ்வளோ அழகா கவிஞர் சொல்லியிருக்காரு. சரி, வாங்க இந்த கவிதையை பார்க்கலாம். கவிதையின் தலைப்பு பெண்ணுக்கு நீதி. கல்யாணம் ஆகாத பெண்ணே, உன் கதிதன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே. கல்யாணம் ஆகாத பெண்ணே, உன் கதிதன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே. வல்லமை பேசி உன் வீட்டில் பெண் வாங்கவே வந்திடுவார்கள் சில பேர்கள். என்ன சொல்றாரு பாருங்க. பெண் பார்க்க வல்ல அவங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை அவங்க தேர்ந்தெடுக்க வல்ல, பெண் வாங்க வர்றாங்க. எப்படி ஒரு சந்தையில போய் மாடு வாங்குறாங்களோ, எப்படி ஒரு சந்தையில போய் காய்கறிகள் வாங்குறாங்களோ, அந்த மாதிரி பேரம் பேசி பெண்களை வாங்க வர்றாங்க அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. வல்லமை பேசி உன் வீட்டில் பெண் வாங்கவே வந்திடுவார்கள் சில பேர்கள். நல்ல விலை பேசுவார். உன்னை நாளும் நலிந்து சுமந்த பெற்றோர்கள் கல்லென உன்னை மதிப்பார். கண்ணில் கல்யாண மாப்பிள்ளை தன்னையும் காட்டார். வள்ளி உனக்கொரு நீதி, இந்த வஞ்சக தரகருக்கு நீ அஞ்ச வேண்டாம். உன்னை நாளும் நலிந்து சுமந்து பெற்றோர்கள் கல்லென உன்னை மதிப்பார். கண்ணில் கல்யாண மாப்பிள்ளை தன்னையும் காட்டார். வள்ளி உனக்கொரு நீதி, இந்த வஞ்சக தரகருக்கு நீ அஞ்ச வேண்டாம். இந்த கவிதையில பெற்றோர்களையும் சார்றாரு கவிஞர். வயது வந்த பெண்கள்கிட்ட, அதாவது திருமணத்துக்கு தயாரா இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பெற்றோர்கள் எப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. இப்போ பெற்றோர்கள்னாலே எப்படி இருப்பாங்க? தங்களுடைய குழந்தைய தங்களுடைய வரமா நினைப்பாங்க, தங்களுடைய வாழ்க்கையா நினைப்பாங்க, தங்களுடைய வாழ்க்கையவே தங்களுடைய குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கிறவங்களா இருப்பாங்க. எவ்வளவோ தியாகங்களை தங்களுடைய குழந்தைகளுக்காக செய்வாங்க. ஆனா அதெல்லாம் எது வரைக்கும்? ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா அந்த ஆண் பிள்ளை கல்லூரி முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும். ஒரு ஆண்மகன் தன்னுடைய வீட்டில் கல்லூரி முடிச்சு ஒரு 2 வருஷம் வேலைக்கு போகாமல் இருந்தால் அந்த வீட்டில் அந்த பையனை என்ன சொல்லுவாங்க? தண்டச்சோறுன்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போகாமல் வெட்டியா திரியிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. இதெல்லாம் அக்கறையில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையனை அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க? கண்ணே மணியன்னு கொஞ்சிருப்பாங்க. அதே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வேலைக்கு போகாமல் இருந்தால் தண்டச்சோறு, ஊரை சுத்துற, உருப்படாமல் திரியிற அப்படிலாம் சொல்லிட்டு திட்டுவாங்க. அதே பெண் பிள்ளைகளாக இருந்தால் கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு சரியான வயதில் கல்யாணம் ஆகலை அப்படின்னா தங்களுடைய கோபத்தையும் ஆற்றாமையையும் தங்களுடைய பெண் பிள்ளைகள் மேலே கொட்டி தீர்ப்பாங்க பெற்றோர்கள். அது அந்த பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதைத்தான் இங்கே பாரதிதாசன் சொல்கிறாரு. உன்னை நாளும் நலிந்து சுமந்து பெற்றோர்கள் கல்லென உன்னை மதிப்பார். கண்ணில் கல்யாண மாப்பிள்ளை தன்னையும் காட்டார். இப்போ கொஞ்சம் அந்த பிரச்சனைலாம் இல்லை.
பெண் பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை பெண்ணுக்கிட்டையும் பெண்ணோட ஃபோட்டோவை மாப்பிள்ளைகிட்டையும் காட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியாக பேசுறதுக்கு அனுமதியும் கொடுக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வேணால் நம்ம அப்டேட் ஆயிருக்கோன்னு ஒத்துக்கலாம். வள்ளி, உனக்கு ஒரு நீதி, இந்த வஞ்சக தரகருக்கு நீ அஞ்ச வேண்டாம். வள்ளி, உனக்கு ஒரு நீதி, இந்த வஞ்சக தரகருக்கு நீ அஞ்ச வேண்டாம். சந்தையில மாட்டை பல்ல பிடிச்சு பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி உன்னை பெண்ணாக மதிக்காம ஒரு மாடாக ஒரு சந்தை பொருளாக பார்க்கக்கூடிய அந்த பிள்ளை வீட்டாரை பார்த்து நீ பயப்படாத. அதே போல தங்களுடைய ஆற்றாமையையும் கோபத்தையும் உன்மீது கொட்டுகின்ற உன் பெற்றோரை பார்த்தும் நீ பயப்படாத. நீ யாருக்கும் பயப்படாம தைரியமா இரு அப்படின்றாரு. அடுத்த ஸ்டான்ஸா தான் ரொம்ப 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 முக்கியமான ஸ்டான்ஸா. பெற்றவருக்கு எஜமானர், எதிர் பேச ஒண்ணாதவர், ஊரினில் துஷ்டர் மற்றும் கடன் கொடுத்தோர்கள், நல்ல வழி என்று ஜாதி என்றே உரைப்பார்கள். சுற்றத்திலே முதியோர்கள், இவர் சொற்பொடி உன்னை தொலைத்திட பார்ப்பார். கற்றவளே ஒன்று சொல்வேன், உன் கண்ணை கருத்தை கவர்ந்தவன் நாதன். எவ்வளோ அருமையான வரிகள் பாருங்க. கற்றவளே ஒன்று சொல்வேன், உன் கண்ணை கருத்தை கவர்ந்தவன் நாதன் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 4 லைனை பாருங்க. பெற்றவருக்கு எஜமானர், எதிர் பேச ஒண்ணாதவர், ஊரினில் துஷ்டர் மற்றும் கடன் கொடுத்தோர்கள். இப்படிப்பட்டவங்கெல்லாம் நம்மளுடைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, அந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன், அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் வரைக்கும் இவெல்லாம் கெட்டவன், இவெல்லாம் துஷ்டன், துஷ்டனை கண்டா தூரம் விலகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்துல மட்டும், அதாவது தன்னுடைய பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற விஷயத்துல மட்டும் அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்றதான் சரியான வழி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது பெண்ணுடைய சம்மதத்தை எதிர்பார்க்காம எவனோ சொல்றான் அப்படின்றதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம எஜமானரே சொல்லிட்டாரு, அவர் பேச்சை எப்படி மீறுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம நிறைய படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம். நான் உன்னை கல்யாணம் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், வாக்கு மீறினா எனக்கு அசிங்கம், கௌரவம் போயிடும், அதனால கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நெருங்கின உறவுக்காரன் சொல்லிட்டான், அவனோட பேச்சை என்னால் தட்ட முடியாது, அதனால நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இப்படி ரொம்ப அற்பமான விஷயங்களுக்காக தங்கள் பெண் பிள்ளைகளுடைய சம்மதத்தை கேட்காமலே நிறைய பெற்றோர்கள் திருமணத்துக்கு சம்மதிச்சிடுறாங்க. இன்றைக்கும் கூட இது படத்துல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையில நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமை. அதைத்தான் பாரதிதாசன் இங்க சொல்றாரு. பெற்றவருக்கு எஜமானர், எதிர் பேச ஒண்ணாதவர், ஊரினில் துஷ்டர். எப்படிப்பட்டவனுடைய அறிவுரைகள்லாம் அவங்க கேட்குறாங்க பாருங்க. மற்றும் கடன் கொடுத்தோர்கள், நல்ல வழி என்று ஜாதி என்றே உரைப்பார்கள். சுற்றத்திலே முதியோர்கள். இதை கேட்டோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கெல்லாம், அடடே இவங்களே சொல்லிட்டாங்களே, அப்ப சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பெண் பிள்ளைகளுடைய சம்மதத்தை கேட்காமலே. சுற்றத்திலே முதியோர்கள், இவர் சொற்படி உன்னை தொலைத்திட பார்ப்பார். கற்றவளே ஒன்று சொல்வேன், உன் கண்ணை கருத்தை கவர்ந்தவன் நாதன். இந்த கவிதையில அழகான ஒரு சொல்ல பயன்படுத்தியிருக்காரு பாரதிதாசன், கற்றவளே. பாரதிதாசன் பெண்களுக்காக எழுதக்கூடிய எல்லா கவிதையிலையுமே பெண் கல்வியோட முக்கியத்துவத்தையும் சொல்லிடுவாரு. இந்த கவிதையில கற்றவளே அப்படின்ற அந்த ஒரு சொல்லின் மூலமா பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பல பெற்றோர்கள் காதல்னா ஏன் பயப்படுறாங்க, தங்களுடைய பெண்கள் தவறான ஒருத்தனை செலக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற பயம்தான் அந்த பெற்றோர்களுக்கு. ஒரு படத்துல கூட ஒரு டயலாக் வரும், படிக்கிற புத்தகத்திலையும் சரி பார்க்குற படத்துலையும் சரி சல்லி பயல்களை தாண்டா லவ் பண்றாளுக அப்படின்னு. அந்த மாதிரி எங்கே நம்மளுடைய பிள்ளைகள் போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினாலதான் காதல்னாலே பெற்றவங்க பயப்படுறாங்க. அப்போ பெண்கள் தங்களுடைய துணைகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? நேர்மையானவங்களா, நல்லவங்களா, தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அமைச்சுக்கிற தைரியம் உள்ளவங்களா, சமூக முன்னேற்றத்துல அக்கறை கொண்டவங்களா பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட சிறப்பான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த பெண் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? அவளும் நன்றாக படித்தவளாக, அறிவில் சிறந்தவளாக, நேர்மையானவளாக, தைரியமானவளாக, சமுதாய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவளாக, தன்னுடைய வாழ்க்கையை தானே செம்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு துணிச்சல் உள்ளவளாக இருக்கணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் அப்பா காசுல சாப்பிட்றேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் புருஷன் காசுல சாப்பிட்றேன், நான் என்னைக்குமே உழைக்க மாட்டேன், எனக்கு சுயமரியாதையே தேவையில்லை, நான் இப்படியே கூட்டு புழுவா இருக்கேன், நான் இப்படியே கிணத்து தவளையா இருக்கேன் அப்படின்ற பெண்களுக்கு பாரதிதாசன் இந்த அறிவுரையை சொல்லலை. பாரதிதாசன் யாருக்கு இந்த அறிவுரையை சொல்றாரு? சுயமரியாதையை விரும்பக்கூடிய, தங்களுடைய வாழ்க்கையை தாங்களேனா சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு சொல்றாரு. அப்படி ஒரு பெண் சிறப்பாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல பெத்தவங்களுக்கே நம்பிக்கை வந்துடும்.
சரி நம்ம பிள்ளை தப்பு பண்ணாதுப்பா, நம்ம பிள்ளை ஒரு விஷயத்த முடிவு பண்ணிருச்சுன்னா அது சரியா தான் இருக்கும், அதே போல நம்ம மகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆண்மகனும் சிறப்பானவனா தான் இருப்பான் அப்படின்ற நம்பிக்கை பெத்தவங்களுக்கு வரும். அப்போ நம்மள அந்த தரத்துக்கு உயர்த்திக்கணும் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. இவ்வளவு விஷயத்தையும் அந்த ஒரு சொல்லுல அடக்குறாரு, கற்றவளே. அப்போ பெண் கல்வி முக்கியம், நீ படிச்சாதான் வாழ்க்கையில உருப்படுவ அப்படின்னு சொல்றாரு. சுத்தி சுத்தி பாரதிதாசன் சொல்ல வர்றது பெண்கள் படிக்கணும் அப்படின்றது தான். குடும்ப விளக்கு நூல்ல பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவு பெண் கல்விக்கு முக்கியம் கொடுத்தவர் தான் பாரதிதாசன். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, அடுப்பூதுற பெண்ணுக்கு படிப்பதற்கு, அவ என்ன சமைக்கத்தானே போறா, ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை தானே பெத்து போட போறா, இவளுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்றது தானே. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த டைலாக் தான் இருக்கு. ஏதோ கவர்மெண்ட் 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அந்த வரையறையை கொண்டு வந்தாங்க. அந்த வரையறை இருக்கிறதுனால அந்த சட்டத்துக்கு பயந்து 18 வயசு வரைக்கும் வேற வழி இல்லாம படிக்க அனுப்புற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்களை படிக்க வைக்கணும், அவங்களுடைய கல்வியை ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் எவ்வளவோ திட்டங்களையும் கொண்டு வந்து நம்மளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்புகள் இல்லை அப்படின்னா நாம இன்னைக்கு படிக்கிறது அப்படின்றதெல்லாம் சாத்தியம் இல்லாம தான் போயிருக்கும். பெற்றவர் கெஜமானர் எதிர் பேச ஒண்ணாதவர், ஊரினில் துஷ்டர் மற்றும் கடன் கொடுத்தோர்கள், நல்ல வழி என்று ஜாதி என்றே உரைப்பார்கள், சுற்றத்திலே முதியோர்கள் இவர் சொற்படி உன்னை தொலைத்திட பார்ப்பார், கற்றவளே ஒன்று சொல்வேன், உன் கண்ணை கருத்தை கவர்ந்தவன் நாதன். நல்லா இருக்குல்ல? தனித்து கிடந்திடும் லாயம், அதில் தள்ளி அடைக்கப்படும் குதிரைக்கும் கனைத்திட உத்தரவுண்டு, வீட்டில் காரிகை நாணவும் அஞ்சவும் வேண்டும். தனித்து கிடந்திடும் லாயம், அதில் தள்ளி அடைக்கப்படும் குதிரைக்கும் கனைத்திட உத்தரவுண்டு, வீட்டில் காரிகை நாணவும் அஞ்சவும் வேண்டும். கனைத்த உன் பெற்றோரை கேள், அவர் கல்லொத்த நெஞ்சை உன் கண்ணீரினாலே நனைத்திடுவாய், அதன் மேலும் அவர் நியாயம் தராவிடில் விடுதலை மேற்கொள். வடிவேலு ஒரு ஜோக்ல சொல்வார்ல, அவளும் பெண்தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நாணம் அப்புறம் என்னது பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவார்ல. இந்த மாதிரி காலங்காலமா பெண்கள்னாலே அச்சம் மடம் நாணம் எப்பவும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும், குரலை உயர்த்தி பேசக்கூடாது, ஆண்களை எதிர்த்து பேசக்கூடாது, ஆண்களுடைய முகத்தை பார்த்து பேசக்கூடாது, ஆண்களோட சமமா உட்காந்து பேசக்கூடாது, அப்படி உட்காந்தா அவ ஆடுகாலி அடங்காப்பிடாரி குடும்பத்தோட பேரை கெடுக்க வந்தவ, இப்படிலாம் சொல்லி சொல்லி சொல்லியே பெண்ணாலே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அடக்கி வச்சிட்டாங்க. அதைத்தான் சாடுறாரு கவிஞர். லாயத்துல வலுக்கட்டாயமா கட்டப்படுகின்ற அடைக்கப்படுகின்ற குதிரைக்கு கூட, அந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு கூட எதிர்ப்பை காட்டக்கூடிய சுதந்திரம் உண்டு, அந்த உரிமை அதுக்கு உண்டு. ஆனா உனக்கு என்ன இருக்கு, பெண் அப்படின்னாலே அச்சப்படணும், வெக்கப்படணும், மடமைத்தன்மையோடு இருக்கணும், அதுதான் பெண்ணுக்கு அழகு அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு இங்க கோவப்படுறாரு. காரிகை நாணவும் அஞ்சவும் வேண்டும், அந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இதையே பாரதியாரும் புதுமை பெண் கவிதையில சொல்லியிருப்பாரு, நானும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். அதாவது பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு வேணும்னு சொல்றீங்கல்ல, அது யாருக்குடா வேணும், அது நாய்களுக்கு தான் வேணும். பெண்களுக்கு என்ன வேணும், ஞானம் நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம். நானும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம் அப்படின்னு பாரதியார் புதுமை பெண் கவிதையில சொல்லியிருப்பாரு. அச்சப்பட வேண்டிய இடத்துல அச்சப்பட்டு தான் ஆகணும். ஒரு பாம்பு வருது, நான் அஞ்ச மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னா நம்ம இருக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துல நம்ம அச்சப்படலாம். வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னு. பயப்படுற விஷயத்துக்கு தான் பயப்படணும். நீ பொண்ணு எதுக்கட்டாலும் பயந்துக்கிட்டே இரு, நீ பொண்ணு அதனால அமைதியா இரு, நீ பொண்ணு அதனால வாயே திறக்காத, அப்படியே வாயை மூடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாகும்? அதைத்தான் இங்க பாரதியார் கோபத்தோடு கேட்கிறாரு. அச்சமும் மடமும் நாணமும் யாருக்கையா வேணும், அதெல்லாம் நாய்களுக்கு இருக்கட்டும். ஆக்சுவலா நாய்கள்கிட்ட போய் சொன்னா கூட நாய் ஒத்துக்காது. நான் ஏன்டா அச்சப்படணும், நான் ஏன்டா வெக்கப்படணும், நான் பாட்டுக்கு இருக்கேன், என்கிட்ட ஏன்டா வர்றீங்க அப்படின்னு நாய் கூட எதிர்த்து நம்மளை பார்த்து குலைக்கும். ஆனா பெண்கள் வாயே திறக்கக்கூடாது, நீங்க அப்படியே பதுமை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படித்தான் அந்த காலத்துல சமூகம் பெண்களை வச்சிருந்திருக்கு. அது இன்னைக்கு மாறுபட்டுருச்சா அப்படின்னா இல்ல, கொஞ்சம்
கொஞ்சம் அதுலேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம். ஆனால் முழுமையாக அதுலேருந்து நம்ம இன்னும் வெளியில் வரல. தனித்து கிடந்திடும் லாயம் அதில் தள்ளி அடைக்கப்படும் குதிரைக்கும் கனைத்திட உத்தரவுண்டு. வீட்டில் காரிகை நாணவும் அஞ்சவும் வேண்டும். கனைத்த உன் பெற்றோரை கேளே, அவர் கல்லொத்த நெஞ்சை உன் கண்ணீரினாலே நனைத்திடுவாய். அதன் மேலும் அவர் நியாயம் தராவிடில் விடுதலை மேற்கொள். என்ன சொல்றாரு? அழு, புலம்பு, உனக்கு சுதந்திரம் வேணுமா, உனக்கு தேவையானது வேணுமா, அழுது புலம்பி கேளு. உனக்கு வேணும்னா நீ தான் கேட்கணும். பீர்பால் கதையில வர்ற மாதிரி வாயுள்ள பிள்ளை தான் பிழைச்சுக்கும். அதனால உனக்கு வேணுன்றதை கேளு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற பொன்மொழிக்கேற்ப உனக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும், உன்னுடைய உரிமை நிலைநாட்டப்படுற வரைக்கும் நீ கேளு அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய கண்ணீரால உன் பெற்றோருடைய கல் மனதையும் கரையச் செய் அப்படின்றாரு. எவ்வளவு தூரம் போராட முடியுமோ அவ்வளவு தூரம் போராடு அப்படின்றாரு. சரிப்பா, நான் போராடிட்டேன், ஆனால் என் பெற்றோர் மனமிறங்கி வரலையே, அவங்க பிடிச்ச பிடிவாதத்திலே உட்காந்துருக்காங்களே, நான் என்ன பண்ணுறது? சரி, இவ்வளவு போராடியும் உன் பெற்றோர் மசியலையா? அப்போ நீ விடுதலை மேற்கொள். குரு படத்தில் நன்னாரே நன்னாரே சாங் முடிஞ்சதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராய் லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்புவாங்கல்ல, நாடே விடுதலை ஆயிடுச்சுப்பா, உங்கள் பொண்ணுக்கு விடுதலை வேணாமா அப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அது மாதிரி கிளம்புன்றாரு. ஆனால் அந்த படத்தில் அவங்க ஒரு கோழையை காதலிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் கற்ற பெண்களுக்கு சொல்கிறாரு, கற்றவளே, நீ அறிவோட தைரியத்தோட நேர்மையோட உன்னை போலே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் இதை நோட் பண்ணிக்கோங்க. நல்ல அறிவான, சுயமரியாதையை விரும்பக்கூடிய, சமூக முன்னேற்றத்தையும் விரும்பக்கூடிய பெண்களுக்கு தான் இவர் இந்த கவிதையை சொல்றாரு. சரி, எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, அப்ப நான் எங்கே போறது? மாலை கடற்கரையோரம் நல்ல வன்புணல் பாய்ந்திடும் மாநதி தீரம், காலை கதிர் சிந்து சிற்றூர், கண்காட்சிகள், கூட்டங்கள், பந்தாடும் சாலை, வேலை ஒளிந்துள்ள நேரம் நீ விளையாடுவாய், தாவி விளையாடு மான் போல். கோலத்தினை கொய்வதுண்டோ பெண்கள் கொய்யா பழக்கூட்டம் என்றே உரைப்பாய். மாலை கடற்கரையோரம் நல்ல வன்புணல் பாய்ந்திடும் மாநதி தீரம், காலை கதிர் சிந்து சிற்றூர், கண்காட்சிகள், கூட்டங்கள், பந்தாடும் சாலை, வேலை ஒளிந்துள்ள நேரம் நீ விளையாடுவாய், தாவி விளையாடு மான் போல். கோலத்தினை கொய்வதுண்டோ பெண்கள் கொய்யா பழக்கூட்டம் என்றே உரைப்பாய். கல்யாணமாகாத பெண்ணே, உன் கதிதன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே. இப்படியாக இந்த பாடல் முடியுது. இந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருந்து விடுபட்டு போய் நீ என்ன பண்ணு, மாலை நேரத்தை ரசி, கடலோரத்துல அலைகள் ஆடுறத ரசி, அங்கே மான் போலே குதித்து துள்ளி விளையாடு, சிற்றூர்களுக்கு போ, கதிரவன் சிந்திர ஒளிய பார்த்து ரசி, கண்காட்சிகளை பாரு, வேலையெல்லாம் முடிஞ்சு மிச்சம் இருக்க நேரத்துல நீ வாழ்க்கையை ரசிக்க கத்துக்க அப்படின்ற மாதிரி இந்த கவிதையை கொண்டு போயிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டான்ஸா முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கல்யாணம் ஆகாத பெண்ணே, உன் கதிதன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே அப்படின்ற வரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கல்யாணமாகாத பெண்ணே, உன் கதிதன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே அப்படின்ற அந்த வரிகளை படிக்கும்போது எனக்கு தங்கள் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த படத்துல அமீர்கான் நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஸ்போர்ட்ஸை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். மல்யுத்தத்தை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. ரியல் லைஃப் பேஸ் பண்ண ஸ்டோரி. 2010 காமன்வெல்த் போட்டியில தங்கப்பதக்கம் வென்ற கீதா போகட் அவர்களுடைய கதையை பேஸ் பண்ண ஸ்டோரி தான் இந்த தங்கள் படம். இந்த கீதா போகட் மட்டும் இல்ல, அவருடைய தங்கை பபிதா குமாரியும் ஒரு மல்யுத்த வீராங்கனை தான். இவங்களும் 2010 காமன்வெல்த் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய போட்டிகள் எல்லாம் தங்கப்பதக்கம் வென்றிருப்பாங்க. இவங்களுக்கு பயிற்சி அளித்தவர் அவருடைய அப்பா, அவரும் ஒரு மல்யுத்த வீரர் தான். இந்த 3 பேருடைய நிஜ வாழ்க்கையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதான் தங்கள் படம். இதுல அமீர்கான் தான் அந்த தந்தை ரோலை பண்ணியிருப்பாங்க. அமீர்கான் தினந்தோறும் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு மல்யுத்த பிராக்டிஸ் கொடுப்பாரு. ஒரு நாள் நைட்டு அமீர்கானுடைய மனைவி அவர்கிட்ட கேட்பாங்க, இப்படி நம்ம பிள்ளைங்களை புழுதியில சண்டை போட வைக்கிறீங்களே, நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு வருத்தத்தோட கேட்பாங்க. அதுக்கு அமீர்கான் சொல்லுவாரு, என் பிள்ளைங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அவங்களுடைய துணையை அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வரிகளை பார்த்தோன்னே எனக்கு அந்த காட்சி ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களே பாருங்களேன், நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகள் அதிகமாக படித்தா அம்மாக்கள் என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ அதிகமாக படிக்கிற, உன் படிப்புக்கு ஏற்ற மாப்பிள்ளையே நான் எங்கே போய் தேடுவேன், உனக்கேற்ற வரனா நான் எப்படி பார்ப்பேன், உனக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதுல சந்தோஷம்தான், ஆனந்தம்தான், பெருமை தான். இருந்தாலும் அவங்களுடைய கனவு எல்லாமே அந்த கல்யாணத்தை சுற்றி மட்டும்தான் வட்டமிட்டுக்கிட்டே இருக்கும். தங்களுடைய பிள்ளைய ஒருவர் கையில் பிடிச்சி கொடுத்துட்டோம்னா போதும், அவங்க பாதுகாப்பாக இருந்தால் போதும், அப்படி தான் நினைக்கிறாங்களே ஒழிய அந்த வாழ்க்கை தன்னுடைய பிள்ளைக்கும் பிடித்தமானதாக இருக்கணும்,
அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கணும், அவங்களே அமைச்சுக்கணும், அந்தளவுக்கு அவங்களுக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும், அந்தளவுக்கு அவங்களுக்கு நம்ம தைரியம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அம்மாக்களே நினைக்கிறது கிடையாது. நம்ம அப்பா அவங்க நினைப்பாங்க கண்டிப்பாக, ஆனால் அம்மாக்கள் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவங்கள பயப்பட வைக்குது. அவங்கள நம்ம குறையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தானே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் பாரதிதாசன் இந்த கவிதையை எழுதியிருக்காரு. இந்த கவிதையில் வர்ற அடுத்த லைனை கவனிங்க. வல்லமை பேசி உன் வீட்டில் பெண் வாங்கவே வந்திடுவார்கள் சில பேர்கள். பெண் வாங்கவே வந்திடுவார்கள் சில பேர் அப்படின்ற அந்த சொற்றொடரில் வரதட்சணை கொடுமையை பற்றி பேசியிருக்காரு பாரதிதாசன். சமீபத்தில் சுஜாதாவினுடைய பெண் இயந்திரம் அப்படின்ற ஒரு கதையை படித்தேன். இந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகியுடைய பெயர் வித்யா. இவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, உதவாக்கரை அப்பா தன்னுடைய பெண் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அவளுக்கே தெரியாமல் எடுத்துட்டு போய் குதிரை ரேஸில் கட்டி ஏமாறக்கூடிய ஒரு அப்பா, அப்பாவியான அம்மா, பள்ளிக்கு செல்லக்கூடிய தம்பி தங்கை, இந்த மாதிரி குடும்பத்தை வேலைக்கு போய் காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க வித்யா. அவள் ஒரு தொடர்கதை படத்தில் சுஜாதா வேலைக்கு போய் காப்பாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி வித்யா வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா. அவளுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய மேலதிகாரி ஒருத்தர் வித்யா கிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணுறாரு. இவளுக்கு அவரை பிடிக்கல. இவரையா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். இதுலேயும் 2ஆம் தாரமா மனைவியை இழந்தவர், ஒரு பெண் குழந்தைக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவர் இந்த சிறு பெண்ணிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. தன்னுடைய மேலதிகாரி எடுத்தெறிஞ்சு பேசினா வேலையை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான போஸ்டிங்கில் இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு குழம்புறா. ஆனால் இவளுடைய குடும்ப சூழ்நிலை, இவளுக்கு ஆஃபீஸில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், இவளுக்கு தேவையான பாதுகாப்பு உணர்வு, இதெல்லாம் சேர்ந்து இவளை கல்யாணத்துக்கு தூண்டுது. சரி, இவர் பணக்காரர், இவரை கல்யாணம் பண்ணால் நம்ம செட்டில் ஆயிடலாம், நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னா சோம்பேறித்தனத்தினால அவள் அந்த முடிவுக்கு வரலை, உழைக்காமல் இருக்கணும் அப்படின்றதுனால அந்த முடிவுக்கு வரலை. வேலைக்கு போகிற இடத்துல அவளுக்கு பல பிரச்சனைகள் வரும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை அவள் எதிர்கொள்வாள். அதனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், நம்மளுடைய தம்பி தங்கைகளை நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்ற நினப்பில் இவ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவா. ஒன்றும் இல்லை, பிரியமானவளை படத்தில் சிம்ரன் பண்ணுவாங்க இல்லையா, தன்னுடைய குடும்பத்தை செட்டில் பண்ணணுன்றதுக்காக 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி தன்னுடைய ஃபேமிலியை செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவா. உடனே அவளுடைய அந்த மேலதிகாரி வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பேசி ஒரு சின்னதாக என்கேஜ்மெண்ட்டும் பண்ணிடுவாங்க. அவளுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அவரை பிடிக்கவும் இல்லை. ஆனால் கட்டாயத்துக்காக அந்த கல்யாணத்துக்கு தன்னைத்தானே வலிஞ்சு திணிச்சிக்குவா வித்யா. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் தன்னோட ரூமுக்கு நிலை கண்ணாடியில் தன்னுடைய உருவத்தை பார்ப்பா. பார்த்துட்டு அவள் சொல்லக்கூடிய ஒரு டயலாக், விற்று விட்டேன், நல்ல விலை வந்தது, விற்று விட்டேன். அதாவது அவள் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து அவள் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இது. எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்லையா? இந்த மாதிரி குடும்பத்துடைய சூழ்நிலைக்காக தங்களையே இழக்கக்கூடிய பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. தங்களுடைய பெற்றோர்களுடைய கௌரவத்திற்காக தங்களுடைய விருப்பங்களை விட்டு கொடுக்கக்கூடிய பெண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த கவிதையை பாரதிதாசன் எழுதியிருக்காரு. நீ அப்படியெல்லாம் இருக்காத, தைரியமாக இரு, நல்லா படி, அறிவாக இரு, சுயமரியாதையோட வாழ், உனக்கான கணவனை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு அந்த காலத்து பெண்களை மட்டுமல்ல இந்த காலத்து பெண்களையும் பார்த்து சொல்கிறாரு பாரதிதாசன். இது எல்லாமே சுயமரியாதையை விரும்பக்கூடிய, சுய முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய, முற்போக்கு சிந்தனை கொண்ட சமுதாய முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய பெண்களுக்காக பாரதிதாசன் சொன்னது. ஒரு டிஸ்க்ளைமர் கார்டு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சரி, மறுபடியும் இந்த கவிதையை வாசிக்கிறேன். கல்யாணமாகாத பெண்ணே, உன் கதிதன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே. வல்லமை பேசி உன் வீட்டில் பெண் வாங்கவே வந்திடுவார்கள் சில பேர்கள். நல்ல விலை பேசுவார், உன்னை நாளும் நலிந்து சுமந்து பெற்றோர்கள் கல்லென உன்னை மதிப்பார். கண்ணில் கல்யாண மாப்பிள்ளை தன்னையும் காட்டார். வள்ளி, உனக்கொரு நீதி, இந்த வஞ்சக தரகருக்கு நீ அஞ்ச வேண்டாம். கல்யாணமாகாத பெண்ணே, உன் கதிதன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே. பெற்றவர்க்கு எஜமானர், எதிர் பேச ஒண்ணாதவர், ஊரினில் துஷ்டர் மற்றும் கடன் கொடுத்தோர்கள், நல்ல வழியென்று ஜாதி என்றே உரைப்பார்கள். சுற்றத்திலே முதியோர்கள் இவர் சொற்படி உன்னை தொலைத்திட பார்ப்பார். கற்றவளே ஒன்று சொல்வேன், உன் கண்ணை கருத்தை கவர்ந்தவன் நாதன். கல்யாணமாகாத பெண்ணே, உன் கதிதன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே. தனித்து கிடந்திடும் லாயம், அதில் தள்ளி அடைக்கப்படும் குதிரைக்கும் கனைத்திட உத்தரவுண்டு. வீட்டில் காரிகை நாணவும் அஞ்சவும் வேண்டும். கனைத்த உன் பெற்றோரை கேள், அவர் கல்லொத்த நெஞ்சை உன் கண்ணீரினாலே நனைத்திடுவாய். அதன் மேலும் அவர் நியாயம் தராவிடில் விடுதலை மேற்கொள். கல்யாணமாகாத பெண்ணே,
உன் கதிதன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே. மாலை கடற்கரையோரம் நல்ல வன்புணல் பாய்ந்திடும் மாநதி தீரம். காலை கதிர் சிந்து சிற்றூர் கண் காட்சிகள் கூட்டங்கள் பந்தாடும் சாலை. வேலை ஒளிந்துள்ள நேரம் நீ விளையாடுவாய் தாவி விளையாடு மான் போல். கோலத்தினை கொய்வதுண்டோ பெண்கள் கொய்யா பல கூட்டம் என்றே உரைப்பாய். கல்யாணம் ஆகாத பெண்ணே உன் கதிதன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே. நன்றி, வணக்கம்.